டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 6ஆம் வகுப்பு பருவம் 3 2வது பாடம் நீர், வாட்டர், அதில் இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதில் சுருக்கமாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா, நமது உடலில் உள்ள நீரின் அளவு சராசரியாக இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய நீரின் பங்கை பற்றி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 73%, மூளை வந்து 75%, கல்லீரல் 68%, தோல் 64%, இரத்தம் 83%, எலும்புகள் 22%, தசைகள் 75%, நுரையீரல் 80%, மூட்டுகள் 83%, நிணநீர் 94%, சிறுநீரகங்கள் 83%. அப்போது நீரின் முக்கியத்துவத்தை பற்றி முதல் டாப்பிக்லேயே வந்து இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமது உடலுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்கு அடுத்ததாக நீர். அப்போ நீர்ன்றது வந்து ஒரு முக்கிய அடிப்படை தேவையாக நம்மளது உடல் அமைப்பு செயல்படுது. ஸோ அந்த நீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நீரில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நீரின் மூலங்கள். ஸோ நீர் வந்து எங்கெல்லாம் கிடைக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்னீர் எங்கெல்லாம் கிடைக்குது, ஓர்ப்பு நீர் எங்கெல்லாம் கிடைக்குது, கடல் நீர் எங்கெல்லாம் கிடைக்குது, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீரின் இயல்பு பற்றியும் நீர் சுழற்சி பற்றியும் புரிந்து கொள்ளுதல். அப்போது நீரினுடைய இயல்புனா என்ன, அது வந்து நீர் சுழற்சின்னா என்ன, அது எப்படி சுழற்சி நடைபெறுது, நமக்கு நீர் எப்படி சுழற்சி அடிப்படையில் நமக்கு நீர் வந்து பற்றாக்குறை இல்லாமல் எல்லா வருடங்களிலும் நமக்கு நீர் கிடைக்கிறது. அதேமாதிரி நீரினை சேமிக்கும் வழிகளை பரிந்துரைக்கும் திறன்களை பெறுதல். ஸோ நீரினை வந்து எப்படி சேமிக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். புவியில் உயிர் வாழ தேவையான நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுதல். அப்போது விலங்குகளில் ஒரு அங்கமான மனிதர்களும் மற்ற விலங்குகளும் தாவரங்களும் அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் ஒன்று இன்றியமையாத ஒன்றாக திகழ்கிறது. அதை பற்றி பார்க்க போகிறோம். நீரை சேமிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுதல். ஸோ எப்படியெல்லாம் நீர் சேமிக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம், எல்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்க, எஸ்ஐ படிக்கிறவங்க, ஆர்ஆர்பி இந்த மாதிரி வந்து படிக்கிறவங்க, காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த லெசனை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. நீரானது நமது புவியின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. ஸோ நீர் தான் நம்மளுடைய வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. மேலும் உயிரினங்களின் உடல் வெப்பநிலையினை சமமாக பேணுவதிலும் நீர் முக்கிய பங்களிக்கிறது. அப்போது உடல் வெப்பநிலையினை சமமாக பேணுவதிலும் நீரின் முக்கியத்துவம். ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மனித உடலின் வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். மனித உடலின் வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். சரியா? ஓகே. அப்போது நெக்ஸ்ட் வந்து நம்மை சுற்றியுள்ள பல்வேறு மூலங்களில் இருந்து நீரினை பெறுகிறோம். என்னென்னது? கிணறுகள், கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள், குளங்கள், ஆறுகள், நீர் தொட்டிகள், ஆழ்துளை கிணறுகள் போன்றவை கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் முக்கிய நீர் ஆதாரங்களாக விளங்குகின்றன. கிராமங்கள் நகரங்கள் மட்டும் கிடையாது, மாநகரங்கள் என அனைத்திற்கும் இந்த நீர் ஆதாரங்கள் தான், நீர் மூலங்கள் தான் முக்கிய ஆதாரங்களாக திகழ்கின்றன. அதேமாரி இயற்கையில் நீரானது 3 நிலைகளில் காணப்படுகிறது. அதாவது இயற்கையாகவே எப்படி கிடைக்குது? ஒன்று திண்மமாகவும் நீர்மமாகவும் வாய்நிலையாகவும் கிடைக்கிறது. திண்ம நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பனிக்கட்டி நம்ம சொல்லலாம். நீருடைய உறைநிலை ஸ்டேஜ் தான் என்னது? பனிக்கட்டி. அது 0 டிகிரி செல்சியஸில் வரும், அது நமக்கு தெரியும். சரியா? இது உயரமான மலைகளிலும் பனிப்பாறைகளிலும் துருவ பிரதேசங்களிலும் பனிக்கட்டியாகவும் மூடு பனியாகவும் காணப்படுகிறது. துருவ பகுதினானது வட துருவம், தென் துருவம். ஸோ வட துருவம் எடுத்துங்க, தென் துருவம் எடுத்துங்க. பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நீரானது பனிக்கட்டியாக காணப்படுகிறது. திரவநிலை நீர். ஸோ நீர் வந்து நம்ம பெருங்கடல்கள். ஸோ பெருங்கடல்கள் உங்களுக்கு தெரியும், மிகவும் ஆழமான பகுதியை வந்து என்னது கடல்களாக சூழப்பட்டது என்னது பெருங்கடல்கள் சொல்லுவோம். அது என்னது தரைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து கடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏரிகள், ஆறுகள் மற்றும் நிலத்தடியில் நீரானது திரவ நிலையில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றுலையும் நீர் உள்ளது. அதுதான் வாயு நிலை, நீராவின்னு சொல்லுவோம். இந்த நம்மை சுற்றி காணப்படும் காற்றில் நீராவி வாயு நிலையில் காணப்படுகிறது. ஸோ நீரின் பரவல்
ஸோ நீர் வந்து எப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பெருங்கடல் பார்த்தோம் இல்லையா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து புவியின் மொத்த பரப்பளவில், புவியுடைய மொத்த பரப்பளவில் 3/4 நீர் சூழ்ந்துள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4/3 பார்த்தீங்கன்னாக்கா நீர் தான். இது வந்து என்னது, நீர் சூழ்ந்துள்ளது. 1 தான் நிலம், 1 தான் நிலம். அப்போ புவியின் 4/3 நீராலையும் 1 நிலத்தாலையும் சூழப்பட்டுள்ளது. பெரும்பாலான நீரானது, அதாவது நமக்கு 3 நீர் சொன்ன இல்லையா, அந்த 3 நீர்ல 97% பெருங்கடல்களிலும் கடல்களிலும் காணப்படுகிறது. அப்போ 97% பெருங்கடலிலும் கடல்களிலும் காணப்படுகிறது. நமக்கு வந்து பெருங்கடல் அப்படின்றது நமக்கு தெரியும். மொத்தம் எத்தனை பெருங்கடல் இருக்கு? 5 பெருங்கடல் இருக்கு. ஏன் இது இந்த டைம்ல வந்து இது தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து இந்த டாபிக் தனியா படிக்காம இது கூட சேர்த்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, 5 பெருங்கடல். ஒன்று பசிபிக் பெருங்கடல், 2வது அட்லாண்டிக் பெருங்கடல், 3வது இந்திய பெருங்கடல், 4வது அண்டார்டிக் அல்லது தென் பெருங்கடல், 5வது ஆர்க்டிக் பெருங்கடல். ஓகேங்களா. இப்போ பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கிறதுலே உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் ஆகும். அதேமாரி கடல் பெருங்கடல்ல வந்து அடுத்ததா பரப்பளவில் அதிகமாக இருக்கக்கூடியது அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்தது 3வதா இருக்கக்கூடியது இந்திய பெருங்கடல். 4வதாக இருக்கக்கூடிய அண்டார்டிகா கண்டத்தை சூழ்ந்துள்ள பெருங்கடல். 5வது வந்து பார்த்தீங்கன்னா வடதுருவத்தில் அமைந்துள்ள மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக். மேலே வடதுருவத்தில் ஆர்டிக், தென் துருவத்தில் அண்டார்டிக் கண்டம். அதாவது அண்டார்டிக் கண்டத்தை சூழ்ந்துள்ள பெருங்கடல் வந்து அண்டார்டிக் பெருங்கடல் சொல்லுவோம். வடதுருவத்தில் அமைந்துள்ள மிகச்சிறிய பெருங்கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் பெருங்கடல். இங்க இந்த பெருங்கடல் சொல்லக்கூடிய பகுதி எல்லாமே ஆழமான பகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ 97% வந்து பெருங்கடலாலும் கடல்களாலும் காணப்படுகிறது. அப்போ மீதி இருக்கிற 3% தான்ப்பா உயிரினங்கள் வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ 97% பெருங்கடல்லையும் கடல்லையும் காணப்படுது. நமக்கு கிடைக்கிறது ஒரு 3% நீர் தான். இந்த 3% நீர் வந்து நன்னீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 97% நீர் வந்து உப்பு நீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கனிம வளங்கள், தாதுக்கள் அதிக சத்துக்களை நிரம்பிய ஒரு நீர் தான் வந்து கடல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதிக சத்துக்கள், அதிக தாதுக்களை உள்ளடக்கிய அந்த நீரை நம்மளால என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தவோ உபயோகிக்கவோ நம்மளால முடியாது இல்லையா. அப்ப கடல் நீரானது உப்பு நீராகும். ஆனால் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நீரானது உப்பு நீர் அல்ல. அதனை நாம் நன்னீர் என்று அழைக்கிறோம். குளங்கள், குட்டைகள், ஆறுகள், ஆழ்துளை கிணறுகள், போர்வெல் சொல்றோம் இல்லையா, ஆழ்துளை கிணறுகள் மற்றும் வீடுகளில் காணப்படும் குழாய்களில் கிடைக்கும் நீர் பொதுவாக நன்னீராகும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம இந்த பை சார்ட்லயே பார்த்துடலாம். மொத்தத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த பை சார்ட் பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா புவியில் மொத்த நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 97% நீர் வந்து பெருங்கடலிலும் கடல்களிலும் காணப்படுகிறது. சுத்தமான தண்ணீர், அதாவது நன்னீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% தான். அந்த 3% நான் என்ன பண்ணுறேன், 100% நான் கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அந்த 100% எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 3% நன்னீரில் 100 கன்வெர்ட் பண்ணும்போது 100%ல் 68.7% வந்து பனிப்படிவுகள் மற்றும் பனி ஆறுகள்ல வந்து காணப்படுது. பனிப்படிவுகள் நான் சொன்னேன் இல்லையா, வட துருவம், தென் துருவம், பனி பிரதேசங்கள், பனிமலைகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த பனிப்படிவுகள் வந்து 68.7% அங்கே போயிடுது. அப்போ நிலத்தடி நீர், அப்போ நிலத்தடி நீர்னா நிலத்துக்கு அடியில 30.1% அதுல போயிடுது. அப்போ மற்றவை வந்து 0.9%, அது வந்து உணவாலையோ மற்ற பொருட்களின் மூலமாகவோ நம்ம பயன்படுத்துகிறோம். மேற்பரப்பு நீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.3%. 0.3%. இந்த 0.3% எடுத்தோம்னா மேற்பரப்பு நீர்னா மேற்பரப்புல என்னென்ன இருக்கும், ஏரிகள் இருக்கும், நதிகள் இருக்கும், சதுப்பு நிலங்கள் இருக்கும் இல்லையா. இந்த சதுப்பு நிலத்தை 0.3 நீரை ஏரிகள், இந்த 0.3%ல 87% ஏரிகள் எடுத்துக்குது. நதிகள் வந்து 2% எடுத்துக்குது. மீதி இருக்கக்கூடிய 11% சதுப்பு நிலங்கள்ல சேமிக்க வைக்குது. அப்போ நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து என்னது 97%, 3% வந்து என்னது நன்னீர் நம்ம பார்த்தோம். அந்த நன்னீர்ல 68.7% பனியாறுகளும் பனிக்கட்டிலும் பெற்றிருக்கிறது. நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா 30.1%, 0.9% மற்றவை கொடுத்துருக்காங்க. மேற்பரப்பு நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்பரப்புல குளம், குட்டை, ஏரிகள், ஆறுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்பரப்புல இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் சொல்லியிருந்தேன். அந்த 0.3% வந்து பார்த்தீங்கன்னா ஏரிகள் மட்டுமே 87% வந்து பெற்றுள்ளது. அதை மீதி இருக்கிற 2% மீதி இருக்கிற அதுல 2% வந்து நதிகளும் 11% சதுப்பு நிலங்களும் பெற்றுள்ளது. சரியா? ஓகே. இப்போ நீரானது மண்ணில் உள்ள உப்புக்கள் மற்றும் தாது பொருட்களை தன்னுடன் கரைத்து எடுத்து செல்கிறது. ஆமாதான். அப்போ மண்ணில் உள்ள தாதுக்கள், நம்ம தாதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம், பொட்டாசியம், நைட்ரஜன் இது மாதிரி எல்லா தனிமங்களையும் சேர்த்து தான் நாம் தாது உப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், தாது பொருட்கள் சொல்லுவோம். இந்த தாது பொருட்களை தன்னுள்ள வந்து அதை கரைத்து கொண்டு எடுத்து செல்கின்றன. இந்த உப்புகளும் தாதுக்களும் கடல்கள் அல்லது பெருங்கடல்களில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக படிந்து வருகின்றன. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடல்லையும் பெருங்கடலையும் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாதுக்கள் வந்து இன்னமும் கண்டுபிடிக்காத தாதுக்கள் எல்லாமே கடலுக்குள்ள இன்னமும் அடங்கி இருக்கு. இது இப்பவும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கடலின் அடியில் காணப்படும் எரிமலைகளும் கடல் நீருடன் உப்பினை சேர்க்கின்றது. அதிக அளவு கரைப்பொருள் கரைந்துள்ள நீரினை நம்மால் பயன்படுத்தவோ அல்லது பருகவோ இயலாது. இத்தகைய நீரினை நாம் உப்பு நீர் என அழைக்கிறோம். நம்ம மேலே ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் இல்லையா? அதிக தாதுக்களும் அதிக உப்புகளும் நிறைந்துள்ள நீரினை நம்மால் பருகவோ பயன்படுத்தவோ முடியாது. அடுத்தது சாதாரண உப்பு. சாதாரண உப்பு என்னன்னு சொல்லுவோம்? சோடியம் குளோரைடா, NaCl சொல்லுவோம், சோடியம் குளோரைடு. மற்றும் காப்பர் சல்பேட் ஆகியவை முழுவதும் நீரில் கரைவதோடு தங்களின் நிறம் மற்றும் பண்புகளை நீருக்கு அளிக்கின்றன. அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட்டும் சரி, சாதாரண உப்பு சோடியம் குளோரைடும் சரி, நீரில் கரையோடு தங்களின் நிறம் மற்றும் பண்புகளை அந்த அந்த ரெண்டு கேரக்டருமே தண்ணியில கலந்து அந்த நீருக்கு வந்து அந்த பண்பு அளிக்குது. அதனாலதான் மணல், சுண்ணக்கட்டி தூள், கரித்தூள் ஆகியவை நீரில் கரையவில்லை. ஆனால் மணல் போய் தண்ணியில கரையுமா? கரையாது. சுண்ணக்கட்டி தூள் அதுவும் கரையாது, கரித்தூள் அதுவும் கரையாது. அப்போ நீரின் இயல்பு. ஸோ நீரின் இயல்புன்று பார்த்தீங்கன்னாக்கா நீர் என்பது ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற, மனமற்ற, நிறமற்ற ஒரு வேதிப்பொருளாகும். இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். நீர் என்பது ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற, மனமற்ற, நிறமற்ற ஒரு வேதிப்பொருளாகும். இது ஒரு கரைப்பொருள். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு இது ஒரு சிறந்த பொது கரைப்பான் சொல்லுவாங்க. கரைப்பொருள் கிடையாது, சிறந்த பொது கரைப்பான். இந்த கரைப்பானுக்குள்ள எதனா ஒரு கரைப்பொருள் போட்டு நம்ம கலந்தோம்னாக்கா ஈஸியாக கரையக்கூடிய தன்மை கொண்டுள்ளது. அப்போ இரு ஹைட்ரஜன் அணுக்கள் ஓர் ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்து நீர் மூலக்கூறு உருவாகிறது. அப்போ நீர் மூலக்கூறு வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்துதான் உருவாகுது. அப்போ நீர் மூலக்கூறின் வாய்ப்பாடு இதுவும் முக்கியமானதுதான். நீர் மூலக்கூறின் வாய்ப்பாடு என்னது? H2O. நெக்ஸ்ட், நீரில் கரைந்துள்ள உப்பின் அளவினை பொறுத்து நீரானது நன்னீர், உவர்ப்பு, ஓப்பு நீர், கடல் நீர் என 3 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். அப்போ நான் மேலே பார்த்துக்கும் போது நன்னீர், உப்பு நீர்ன்றதை பார்த்தோம். இதுல உவர்ப்பு நீர் அப்படின்றத ஒன்று பார்த்துருக்க மாட்டோம். 1, 2, 3 மொத்தம் 3 நீரா பிரிக்கலாம். இந்த நன்னீரில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ், அந்த உப்புடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ லிமிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 1% வரைக்கும் இருக்கும். அப்போ நன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 1% வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்? உப்பு கலந்துருக்கும். அதனால தான் சில ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா சிலரால் என்ன பண்ண முடியாது, அந்த உப்பு அதிகமாக கலந்துருந்தால் அதை பருகத்துக்கான தன்மையை வந்து இருக்காது. அதனால சில பேர் அந்த தண்ணியை கூட குடிக்க முடியாது. அப்போ உவர்ப்பு நீர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.3% உப்பு வந்து கலந்துருக்கும். அது உவர்ப்பு நீர் சொல்லுவோம். கடல் நீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3% மேலே. அப்போ 3% மேலே வந்து எவ்வளோ வேணா கலந்துருக்கலாம், உப்பு தாதுக்கள் அதிகமாக கலந்துருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த
கடல் நீரில் அதிக அளவு கரை பொருள்களை கொண்டுள்ளது. ஆமா, ஏன்னா கடல்ல வந்து ஏகப்பட்ட தாது பொருட்கள் வந்து கலந்துள்ளது, அதே மாதிரி உப்புகளும் கலந்துள்ளது. அதுல முக்கியமா ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க. சோடியம் குளோரைடு, உப்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது தவிர வந்து சில தாதுக்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. மெக்னீசியம் குளோரைடு MgCl2, சோடியம் குளோரைடுன்றது வந்து NaCl, அது சால்ட்னு சொல்லலாம். மெக்னீசியம் குளோரைடு வந்து என்னது MgCl2, கால்சியம் குளோரைடு வந்து CaCl2 போன்ற உப்புகள் நீரில் கரைந்துள்ளன. அப்போ சோடியம் குளோரைடுன்ற உப்பை தவிர இந்த மாதிரி உப்பும் கடலில் கலந்துருக்கு. மெக்னீசியம் குளோரைடு, ஸோ கால்சியம் குளோரைடு. பொதுவாக வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது 0°C வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது. அப்போ வளிமண்டல அழுத்தத்தில் வந்து நம்ம நீரை வந்து என்ன பண்ணும், குளிர்ச்சி அடைய வைக்கும் பொழுது 0°C வந்து காற்று வந்து கன்வெர்ட் ஆச்சுனாக்கா அது வந்து என்னது பனிக்கட்டியா உறைஞ்சிரும். அப்போ ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22ஆம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதுவும் TNPSCயில் கேட்கப்பட்ட அதிகமான கேள்வித்தான். ஓகேவா. நீர் சுழற்சி. ஸோ நீர் சுழற்சினா என்ன அது பார்ப்போம். நீர் சுழற்சின்னா என்னது, ஒரு நீரை பயன்படுத்துகிறோம், திரும்ப பொருளை பயன்படுத்துகிறோம், திரும்ப அதை வந்து பயன்படுத்திட்டு யூஸ் பண்ணிட்ட பிறகு திரும்ப நமக்கு நீர் வந்து சர்க்குலேஷன் கிடைக்குது. வளிமண்டலத்திலிருந்து நமக்கு என்னது மழை பொழிவு மூலிமா திரும்ப அதை பயன்படுத்துகிறோம். அப்போது நீர்ன்றது மேலேருந்து வரக்கூடிய நன்னீரை திரும்ப பயன்படுத்துகிறோம், மேலே அனுப்புகிறோம், திரும்ப மேலேருந்து கீழே வருது, திரும்ப கீழே இருந்து மேலே அனுப்புகிறோம். ஸோ இதுதான் நீர் சுழற்சின்னு சொல்கிறோம். அது எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சூரிய வெப்பத்தின் காரணமாக நீரானது ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்கிறது. இங்க சூரிய வெப்பத்தின் காரணமாக கொடுத்துருக்காங்க. சூரிய வெப்பத்தின் மூலமா மட்டும்தான் வந்து ஆவியாகி வளிமண்டலத்துக்கு செல்லுதா? இல்லை. சில பல காரணங்களாலும் வளிமண்டலத்துக்கு நீர் வந்து ஆவியாகி வளிமண்டலத்துக்கு செல்லுது. சரி, அது என்னன்னு பார்ப்போம். நீராவியானது வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவியானது மேகமாக மாறுகிறது. அப்போ நீராவி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்யுற டைமில் மேலே வந்து மேகமூட்டங்களாக காணப்படும். அந்த நீராவியெல்லாம் என்ன பண்ணும், காற்றால மேகங்களாக சூழ்ந்து நமக்கு என்ன பண்ணுது, மழை பொழிவை, அதாவது மழை பொழிவை ஏற்படுத்துது. அது சில டைமில் பனிப்பொழிவாகவும் நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் வட துருவம் தென் துருவம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பனி மாதிரி தான் மழையே பெய்யும். ரொம்ப பனிமழை தான். நம்ம பனிமழை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில டைமில் ஆலங்கட்டி மழையெல்லாம் பெய்திருக்கு இல்லையா. அந்த மாதிரி வந்து பனி, நீங்கள் துருவ பகுதியிலலாம் போனீங்கன்னா அது பனியே மேலே வந்து பொழியிற மாதிரி இருக்கும், பனிக்கட்டியா. சரியா, ஓகே. இதனை நாம் அதாவது இந்த இயற்கை நிகழ்வின் மூலம் நீரானது தூய்மையாக்கப்படுகிறது. அப்போ நீர் சுழற்சியின் மூலம் தான் நமக்கு முழுமையான நன்னீர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. இதனை நாம் நீர் சுழற்சி என்கிறோம். இது ஒரு தொடர் நிகழ்வாகும். இந்த நிகழ்வு நடக்கலைன்னா நம்ம நீருக்கு மிக கடினமாக என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுவோம் இல்லையா. இது தொடர் நிகழ்வாகும். நீர் சுழற்சியானது 3 நிலைகளை கொண்டுள்ளது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீர் சுழற்சி வந்து 3 நிலைகளை கொண்டுள்ளது. இங்க கீழே கொடுத்துருக்க பாருங்க. கீழே இருக்கிற தண்ணீர் வந்து ஆவியாகி மேலே போயிட்டு ஆவி சுருங்குதல் மூலயமா மேகங்களாக சூழ்ந்து திரும்ப மழை பொழிவோ நமக்கு என்ன அது திரும்ப கிடைக்குது. இந்த நீர் சுழற்சி வந்து நமக்கு வேற எப்படி சொல்லலாம்னா ஹைட்ராலஜிக்கல் சுழற்சின்னு கூட சொல்லலாம், ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ என்னது, ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல், இந்த 3 அடிப்படையில தான் நீர் சுழற்சி நடைபெறுகிறது. தாவரங்களின் இப்ப தாவரங்களை பார்த்தீங்கன்னாக்கா நீராவி போக்கு எப்படி நடைபெறுது. ஸோ அங்க பார்த்தீங்கன்னாக்கா நீர் வந்து அங்க சூரிய ஒளியின் காரணமாக நீர் வந்து தாவரத்துல வந்து எப்படி வானத்திற்கு வளிமண்டலத்திற்கு செல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைத்துளைகள் வழியாக தான். அப்போ தாவரத்தின் இலைத்துளைகள் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதை நீராவி போக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, இவ்வுலகம் முழுவதும் நீரினை பயன்படுத்தினாலும், அதாவது உலகமே வந்து தண்ணியை பயன்படுத்தினாலும் நீரின் 3 நிலைகளும் புவியில் காணப்படும் நீரின் அளவினை மாற்ற இயலா வண்ணம் நிலையாக வைத்துள்ளன. அப்ப நீர் சுழற்சின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. இப்போ இந்த 3 நிலையும் என்னது, ஒரு நிலையாக வைத்துள்ளது. இது வந்து என்னது, அளவினை மாற்ற இயலா வண்ணம் நிலையாக வைத்துள்ளது. அப்போ ஓகேவா. நெக்ஸ்ட், இயற்கை நன்னீர் ஆதாரங்கள். அப்போ 3, அப்போ நன்னீர் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா. இயற்கையா எப்படியெல்லாம் கிடைக்குது. அப்போ இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் 3 வகையான இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் உள்ளன புவியில். என்னென்னது, 1
மேற்பரப்பு நீர், 2 உறைந்த நீர், 3 நிலத்தடி நீர். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு நீர். மேற்பரப்புனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆறு, ஏரி, குளம், சதுப்பு நில நீர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மேற்பரப்பில் காணப்படக்கூடிய நீர். உறைந்த நீர்ன்றது என்னது? உறைந்த நீர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பனிப்படிவுகள், பனியாறுகள், நம்ம பனியாறுகள் வந்து சொல்லியிருக்க துருவ பகுதியில் உள்ள பனிப்படிவுகள், பனியாறுகள் சொல்லியிருந்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து உறைந்த நீர் சொல்லலாம். அப்ப நீர் உறைந்த நிலையில் காணப்படும். பூமியில் உள்ள மொத்த நன்னீர் எவ்வளோ? 3%. மொத்த நன்னீர் வந்து 3%. அதுல 3ல எத்தனை பர்சன்டேஜ்? 68.7% வந்து பனிப்படிவுகளாகவும் பனியாறுகளாகவும் பெற்றுள்ளது. அடுத்தது நிலத்தடி நீர். நிலத்தடி நீர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நன்னீர்ல 30.1%, 30.1% வந்து நிலத்தடி நீர்ல சேருது. அப்போ புவிப்பரப்பின் கீழே மண்ணில் நிறைந்திருக்கும் அல்லது மண்ணில் செறிந்திருக்கும் நீர் நிலத்தடி நீர் எனப்படும். நீரூற்றுகள், கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள், அடிக்குழாய்கள் போன்றவை மூலம் நாம் நிலத்தடி நீரை பெறுகிறோம். சரி, இமயமலை எடுத்துக்கலாம். இமயமலையில் உங்களுக்கே தெரியும், உயரமான பகுதியில் இருக்கக்கூடியது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனிப்பாறைகள், பனிப்படிவுகள், பனியாறுகள் கொண்டுள்ளன. இங்கே 3 பார்க்குறோம். மேலே வந்து பனிப்படிவுகள் பார்த்துருப்பீங்க, பனி ஆறுகள் பார்த்துருப்பீங்க, ஆனால் பனிப்பாறைகள் பார்த்துருக்க மாட்டீங்க. இமயமலையில் 3 விதமாக இருக்குது நீரானது. ஒன்று பனிப்படிவுகள், பனிப்பாறைகள், பனி ஆறுகள். ஆசியாவின் முக்கிய ஆறுகளில், அப்போ ஆசியா கண்டத்தில் முக்கிய ஆறுகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பல கோடி மக்களை வாழ வைக்கக்கூடிய நீரானது ஆசியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளுக்கும் முக்கிய பங்கு உண்டு. அப்போ அந்த முக்கிய பங்குல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமயமலையிலிருந்து மொத்தம் 10 ஆறுகள் உருவாகின்றன. அந்த 10 பெரிய ஆறுகள் என்னன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யான்சி, மஞ்சள் ஆறு, மேகாங், சால்வின், ஐராவதி, அமுதாரியா, தாரிம். இந்த 10 பெரிய ஆறுகள் வந்து இமயமலையிலிருந்து தொடங்கி பாய்கின்றன. ஏறக்குறைய 100 கோடி மக்களின் வாழ்வாதாரமாக நீர் தேவையை ஆறுகள் பூர்த்தி செய்கின்றன. அப்போ இது வந்து சாதாரணமா ஒரு நாடு 2 நாள் இல்லை, ஒரு 5-6 நாடு வந்து கடந்துதான் இது வந்து செல்லுது இல்லையா. அப்போ வந்து என்னது, 100 கோடி மக்களை என்னது காப்பாற்றக்கூடிய தண்ணீரை இங்கதான் உருவாக்குது. சரி, நீரின் கன அளவை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அணையிலெல்லாம் வந்து நீங்கள் நியூஸ்ல கேட்டிருப்பீங்க, 1 TMC தண்ணீரை வந்து திறந்து விட்டுருக்காங்க, 2 TMC தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்காங்க, கொள்ளளவு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக நியூஸில் கேட்டிருப்பீங்க. அப்போ நீரின் கன அளவுனாக்கா ஒரு நீர் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ரொப்பி வைக்கும்போது அது எவ்வளோ கன அளவு வந்து ரொம்பி இருக்குது, எவ்வளோ கன அளவு தண்ணீர் வந்து அதில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறது தான் என்னது நீரின் கன அளவுன்னு சொல்கிறோம். அப்போ பொதுவாக நீரின் கன அளவு வந்து நம்ம எதில் அளப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அளவிடப்பட்டுள்ள லிட்டர் அல்லது மில்லி லிட்டரில் தான் நம்ம அளப்போம் இல்லையா. ஒரு ஜக்கில் 1 லிட்டர் இல்லைனா மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அளப்போம். இப்போது வேறு எப்படி சார் அளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் கூட நம்ம நீரை அளக்கலாம். நீர்ன்றது என்னது, திரவமான பொருட்களை அளவிடக்கூடிய பொருட்கள் இல்லையா, அந்த அலகு. ஒரு காலன் அப்படின்றது வந்து என்னன்னா 3.785 லிட்டர் ஆகும். இதுவும் டிஎன்பிசியில கேட்ட கொஸ்டின். ஒரு காலன் என்பது எதை அளக்கக்கூடிய அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா திரவத்தை இல்லைன்னா தண்ணீர், பால், இது மாதிரி எதை வேணா சொல்லலாம். அப்ப காலன் என்பதும் திரவத்தை அளக்கக்கூடிய ஒரு அலகு. அந்த ஒரு அலகுக்கு வந்து எத்தனை லிட்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னாக்கா 3.785 லிட்டர். அப்போ நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரின் அளவினை, அப்போ நீர்த்தேக்கம்னா என்னது, இப்போ நீங்கள் பெரிய பெரிய அணை கட்டியிருப்பாங்க, ஆறுக்கு குறுக்கா வந்து பார்த்தீங்கன்னா அணை கட்டியிருப்பாங்க, அங்கே நீர் தேங்கியிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரின் அளவினை எப்படி நம்ம கணக்கிறோம்னா TMC per feet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. TMC per feet, அதான் வந்து 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா 1 பில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ TMC per feet 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். இதையும் அப்ரிவேஷன்ல கேட்ட கொஸ்டின் தான். TMCன்னா என்ன, அதனுடைய விரிவாக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அப்போ அணைக்கட்டுகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் கன அளவு இது எப்படி சொல்லியிருக்குன்னா CUSEC, கியூசெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது, கியூசெக். அந்த
நீரை வந்து அணையிலிருந்து திறக்கும் போது அந்த ஒரு வினாடிக்கு ஒரு வினாடிக்கு எத்தனை கன அடி அப்படின்னு சொல்றது என்னது கியூசெக், கன அடி பர் வினாடி என்ற அலகால் அழைக்கப்படுகிறது. இதுவும் கொஸ்டின்ல கேட்பாங்கப்பா. அணைக்கட்டுகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு கியூசெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு எவ்வளவு கன அளவு தண்ணீரை திறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், நீர்வாழ் விலங்குகள். ஸோ பனிக்காலங்களில் நீர்வாழ் விலங்குகள்னா நீரை நம்பியே வாழக்கூடிய விலங்குகள். பனிக்காலங்களில் குளிர்ந்த நாடுகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள் குளிர்ச்சியடைந்து நீரின் மேற்பரப்பில் திண்ம நிலை பனிப்படலங்கள் உருவாகின்றன. இப்போ நீங்க பனி துருவ பகுதியிலலாம் போனீங்கன்னாக்கா, பனியாறுகள் மேலேயோ இல்லை பனி பிரதேசங்களையோ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏரி குளம்லாம் பார்த்தீங்கன்னா மேற்பரப்புல பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே பனிக்கட்டி உருவாகிட்டு இருக்கும். அப்போ கீழே இருக்கிற நீர்ல இருந்து வெப்பம் வந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இங்க கிராஃப் கொடுத்துருக்கோம் பாருங்க. கீழே இருக்கிற தண்ணியில இருக்கிற வெப்பம் மேலே போகாம என்ன பண்ண, பனிப்படலம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து என்ன தடுத்து உள்ள அந்த வெப்பத்தை உள்ளே தக்க வச்சுக்கும். அதனால என்ன பண்ணுவோம், அந்த நீர்ல இருக்கக்கூடிய மீனாகட்டும் தண்ணியில வாழக்கூடிய அனைத்து விலங்குகளும் சேஃபா இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. அதை பனிப்படலங்கள் உருவாகின இருந்த போதிலும் பனிப்படலத்திற்கு கீழ் வசிக்கும் நீர்வாழ் விலங்குகள் இறப்பதில்லை. இந்த வெப்பத்தின் காரணமாக அது இழக்காம, ஏன்னா ஒருவேளை குளிர்ச்சி அடையக்கூடிய தன்மை பெற்றிருந்துச்சனாக்கா தண்ணியில் இருக்கிற மொத்த வெப்பத்தையும் எடுத்துக்கிச்சனாக்கா தண்ணியில் இருக்கிற எல்லா நீர்வாழ் விலங்குகளும் உறைஞ்சி போயிட்டு அங்கேயே இறந்துடும். அப்போ பனிப்படலங்கள் எப்படி உருவாகுது, மழை பெய்யுது சீக்கிரமா பனிப்படலத்தை உருவாகுறதுனால கீழே இருக்கிற தண்ணீர்ல இருக்கிற வெப்பத்தை அப்படியே தக்க வச்சுட்டு நீர்வாழ் விலங்குகள் உயிர் வாழ்கின்றன. ஏனெனில் மிதக்கும் இங்க கொடுத்துருக்கேன். ஏனெனில் மிதக்கும் பனிப்படலமானது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறுவதனை அனுமதிப்பதில்லை. எனவே நீரின் மேற்பரப்பு மட்டுமே குளிர்ச்சி அடைந்து பனியாக மாறுகின்றது. இக்காரணங்கள் நீர்வாழ் விலங்குகளுக்கு சாதகமாக அமைந்து அவை உயிர் வாழ உதவுகின்றன. அடுத்தது, நீரை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள். சரி, எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்? நீரை பாதுகாப்பதற்கென பின்பற்றப்படும் முதன்மையான இரு வழிகள். ஒன்று நீர் மேலாண்மை, இன்னொன்று வந்து மழைநீர் சேகரிப்பு. நீர் மேலாண்மையில என்னென்ன பார்க்கலாம். அப்போ நீர் மேலாண்மையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன காரணியை வந்து பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட், மக்களிடையே நீர்நிலைகளில் கழிவுகளை வெளியேற்றுவதனால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றின் கரையோரங்கள் வந்து மக்கள் வாழ தொடங்கினார்கள் இல்லையா. ஆனால் இன்னைக்கு ஆற்றின் கரையோரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பல தொழிற்சாலைகளையும் மக்கள் வீடுகளில் இருந்தும் பல கழிவுகளை வந்து ஆறுகளில் கலந்து இன்னைக்கு ஆறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக்கடை நீராக உருவாகியுள்ளது. இன்றோ நேற்றோ கூட பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் கழிவுகள் அதிகமாக கலந்துள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு சிறு குழந்தை வந்து நியூஸ் சேனலில் வெளியிட்டது வந்து முதல்வர் அவர்கள் காது கேட்டிருந்தோடனே அது என்ன பண்ணாங்க, இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து கலெக்டர் மூலியமா அதை கிளீன் பண்ணாங்க. அது ஒரு நல்ல செயலாக இருந்தது இல்லையா. அப்போ மக்களிடையே நீர்நிலைகளில் கழிவுகளை வெளியேற்றுவதனால் ஏற்படும் பாதிப்புகளை, அப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர் மற்றும் நாசாவலை நமக்கு கிடைக்கக்கூடிய நன்னீர் அது வந்து முழுமையா தடுக்கப்படுது. அதை பருகக்கூடிய மக்களுக்கும் பல நோய்களையும் பல இன்னல்களையும் சந்திக்கின்றனர். நீரினை தூய்மைப்படுத்தி மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மறுசுழற்சி நீர் சுழற்சின்றது இயற்கையாக நம்ம மேலே பார்த்தோம். மறுசுழற்சி அப்படின்றது வந்து ஒரு உப்பு நீரையும் சரி ஒரு கழிவு நீரையும் சரி நம்ம மறுசுழற்சிக்கு பண்ணி அந்த நன்னீர் எடுக்கும்போது அதுக்கு மிகுந்த செலவை அரசாங்கம் சந்திக்கின்றன. அதனால தான் மறுசுழற்சிக்கு அரசாங்கம் வந்து என்னது அதிகமாக செயல்படுத்துறதில்லை. இன்னைக்கு வந்து பற்றாக்குறை இல்லை நீருக்கு, இருந்தாலும் நீர் பற்றாக்குறைக்கு ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நீர் அப்படின்றது வந்து பெரும் பற்றாக்குறையா இருந்தது. அன்னைக்கு நீருடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம இந்திய நாடு அதுவும் தமிழ்நாடு மிகவும்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டது இல்லையா. விவசாயத்தில் அதிகப்படியான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டினை குறைப்பதன் மூலம் நிலத்தடி நீர் மாசுபாட்டினை குறைத்தல். அப்போ பார்த்தீங்கன்னா மருந்து அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த மருந்து ஆட்டோமேட்டிக்காகவே மழை பெய்யும் போதோ இல்லை அந்த தரைக்குள்ளோ தண்ணியோடு கலந்து உள்ள போகும்போது அந்த நிலத்தடி நீர் கூட மாசுபடுத்துது அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னைக்கு சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறுகள் மூலமாக நிறைய சாக்கடை கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்துளை கிணறுகள் வழியாக போய் சென்று அதே தண்ணீரை வேறு இடத்தில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் எடுக்கக்கூடிய நீர்லையும் இந்த தண்ணி வந்து மிக்ஸ் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போனாலும் ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. அதில் வந்து நோய் கிருமிகள்லாம் அழிக்கப்பட்டு ஒரு நல்ல தண்ணீரை வந்து பருகிறதுக்கான ஒரு வழிமுறையும் செயல்படுத்துகிறாங்க. அதேமாரி காடுகளை பாதுகாத்தல். ஏன்னா காடால் மட்டும்தான் நீராவி போக்கு அதிகமாக செயல்பட்டு தாவரங்களின் இலைத்துளைகள் வழியாக
நீர் மறுசுழற்சி ஏற்பட்டு நமக்கு மீண்டும் மழை பெய்கிறது இல்லையா. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நீர்ப்பாசன முறைகளை விவசாயத்தில் பயன்படுத்துவது மூலம் பாசனத்திற்கு நீரினை சிக்கனமாக பயன்படுத்துதல். அப்போ இந்த பாசனன்றது வந்து அதிக தண்ணீரை வீணாக்குவதை தடுத்து இந்த சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மூலியமாக நீர் வந்து சேமிக்கலாம். மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மழைநீரினை நேரடியாக சேகரித்தல் மற்றும் பயன்படுத்துதலே மழைநீர் சேகரிப்பு. அப்போ நேரடியாக நான் வந்து மழை பெய்யும் போது என்ன பண்ணலாம், மழை நீரை டைரெக்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா மழை ரெண்டு முறையில் சேமிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மழை எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலே சேகரித்தல், ஓடு மழை நீரினை சேகரித்தல். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிடங்களின் மேல் தளத்திலிருந்து வரும் மழை நீரினை சேகரித்தல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து சேவ் பண்ணுறது அந்த இடத்துல. ஓடு மழை நீர் சேகரித்தல் வந்து உதாரணமாக மழை நீர் அதிகம் பாய்ந்து வரும் பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் அமைத்து சேகரித்தல். அதாவது வந்து ஏரி, குளம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 100 நாள் காந்தியுடைய திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய வேலை உறுதி திட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 நாள் வேலை திட்டம், 150 நாள் வேலை திட்டம் சொல்கிறாங்க இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஏரிகள் அமைத்திருக்காங்க, நிறைய குளங்கள் அமைத்திருக்கிறாங்க. இதன் மூலியமாக வந்து மழை காலங்களில் நீர் ஆனது சேமிக்கப்பட்டு அந்தந்த ஊர்களுக்கு அந்த நீர் வந்து பயன்படுத்தக்கூடிய வகைகள் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதேமாரி கூவம் ஒரு முகத்துவாரம். கூவம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு கூவத்தில் வந்து நிறைய வீடுகள் வந்து இடித்தாங்க. அப்போ தான் கூவம்னா என்ன, கூவமுடைய முகத்துவாரம் கடல் பகுதியும் தரை பகுதியிலிருந்து வரக்கூடிய ஆறு பகுதியும் சங்கமிக்கும் இடம் தான் என்னது, முகத்துவாரம். அப்போ நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈர நிலங்களுக்கு முகத்துவாரம் என்று பெயர். அப்போ நீர்நிலைகள் வந்து கடலை சந்திக்கும் ஈர நிலங்களுக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும், அந்த இடம் ஈரமாக இருக்கும், கடலை சந்திக்கும். அப்போ இது நிலத்திலிருந்து நன்னீரும் கடலிலிருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடமாகும். அப்போ உப்பு நீரும் நன்னீரும் சந்திக்கும் இடமாகும். சில தனித்தன்மையான தாவர மற்றும் விலங்கு வகைகளும் உறைவிடமாக முகத்துவாரம். அப்ப சில விலங்குகள் வந்து இந்த இடத்துல உறைவிடமா பயன்படுத்துது. நீரின் முக்கியத்துவம் பத்தி கொடுத்துருக்காங்க. மனித உடல் செயல்பாட்டில் ஃபர்ஸ்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பிக்சர்ல, இதயம், மூளை, எலும்பு, தசை, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ % நீர் வந்து நம்ம பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. மனித உடல் செயல்பாட்டில் நீரின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் இயக்க செயல்பாடுகளை நிகழ்த்தவும், உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாக்கவும், உடலில் உள்ள உறுப்புகள், திசுக்கள் மற்றும் செல்கள் நன்கு செயல்படவும் நீர் மிகவும் அவசியமாகும். மனித உடல் உறுப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு ஒரு நாள் ஒன்றிற்கு சராசரியாக 2 அல்லது 3 லிட்டர் நீர் தேவைப்படுகிறது. அதாவது வந்து சராசரியா ஒரு மனிதனா இருக்கிறவங்க குறைந்தது 2 இல்லைன்னா அதிகபட்சம் 3 இல்லைன்னா 3 விட அதிகமா 4 5 6 எவ்வளோ லிட்டர் வேணா எடுத்துக்கலாம். ஆனா சராசரியா கண்டிப்பா 2 to 3 லிட்டர் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய உடல் வந்து செயல்பாட்டுல எந்த பிரச்சனையும் வராது. அதேமாரி உணவு செரிப்பதற்கும் உடலில் இருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் நீர் ஒன்று அவசியமாகும். வீடுகளில் நீர் பயன்பாடு. இப்போ மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழ நீர் அவசியமாகும். ஏன்னா சமைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணிகளை துவைக்கிறதுக்கு, அதேமாரி பாத்திரங்களை கழுவுறதுக்கு, வீடுகளையும் பொது இடங்களையும் தூய்மையாக வைத்திருக்கிறதுக்கும், தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சதுக்கு எல்லாத்துக்குமே நீர் வந்து ஒரு அவசியமான ஒன்றாகும். அடுத்தது விவசாயம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பயிர் உற்பத்தி பண்ணுறதுக்கும் சரி, கால்நடை வளர்ப்புக்கும் சரி, அதேமாரி ஆகிய பணிகளிலும் விவசாய பொருட்கள் மற்றும் பண்ணை பொருட்கள் உற்பத்தியிலும் நீர் வந்து முக்கிய பணியாகும். தொழில்துறை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இன்னைக்கு தொழில்துறையில வந்து நீரை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. என்னன்னா எந்த ஒரு பொருள் உற்பத்திக்கும் நீர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாகும். ஆனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆம்பூர் கிருஷ்ணகிரிலேருந்து வாங்கலேன், ஆம்பூர்லேருந்து எடுத்துக்கினீங்க அப்படின்னா சென்னை வரைக்கும் பாலாற்று கரை ஓரமா தொழிற்சாலைகள் வந்து அதிகமா வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு நீர் வந்து அனைத்து ஸ்டேஜ்லையும், அனைத்து நிலைகளிலும் நீர் ஒரு இன்றியமையாத ஒரு கரைப்பானாக செயல்படுகிறது. அதாவது கொடுத்துருக்காங்க, தொழிற்சாலைகளில் பொருள்கள் உற்பத்தியின் அனைத்து நிலைகளிலும் நீர் பயன்படுகிறது. பொருள்களின் உற்பத்தியில் நீரானது மூலப்பொருளாக, கரைப்பானாக பயன்படுத்துவதோடு அல்லாமல் மின்சார தயாரிப்பிலும் நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீர் அங்க மட்டும் பயன்படுத்தலப்பா, மின்சார தயாரிப்பிலும், இன்னைக்கு கரண்ட் தயாரிக்கிறதுலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட் இங்க ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க, சதுப்பு நிலங்கள்.
ஸோ ஈரமாக இருக்கக்கூடிய பகுதி சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்லி ஈரப்பதம் சதுப்பு நில பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11% சொல்லியிருந்தேன். அந்த சதுப்பு நிலங்கள் அப்படின்னா என்ன? ஈரப்பதம் நிறைந்த காடுகள். ஸோ ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அவை பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகளிலோ காணப்படும். இங்கன்னா அது ரொம்ப ஈரமாக இருக்கும் இல்லையா? அதே வந்து பெரிய ஆறுகளை சார்ந்தோ பெரிய ஏரிகளின் கரைகளிலோ காணப்படும். சதுப்பு நில நீர் நன்னீராகவோ ஓர்ப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம். இது 3 விதமான நீராகவும் இருக்கலாம். அப்போ உயிரினங்களுக்கு நன்னீரையும் ஆக்சிஜனையும் அளிப்பதில் சதுப்பு நிலங்கள் முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஏன்னா இந்த பகுதியில தன்னுடைய வாழிடமா பெற்றுள்ள மரங்கள் தான் நிறைய ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. இன்னைக்கு அமேசான் காடுகள் நம்ம சொல்லக்கூடிய உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆக்சிஜனையும் அந்த அமேசான் காடுகள் தான் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி என்னது 3/4% இல்லையா? 3/4 பாகம் அங்கிருந்தா நமக்கு கிடைக்குது. இங்க வந்து சிதம்பரத்தினை அடுத்த பிச்சாவரம் அந்த பகுதியில் வந்து சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ளது. அந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள், அது சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரப்பாக்கம் சதுப்பு நிலம். மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன்? ஒன்று வந்து சிதம்பரத்துக்கு அடுத்த பிச்சாவரம், அப்புறம் வந்து முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள், சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரப்பாக்கம், அப்புறம் மொத்தம் 4 இடம் சொல்லியிருக்கேன். இது கூட எக்ஸாம்ல கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் கொடுத்துட்டு இதில் எதுன்னு கேட்டுட்டு தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள சில சதுப்பு நிலங்களாகும். அப்போ பிச்சாவரம், முத்துப்பேட்டை, பள்ளிக்கரணை, செம்பரம்பாக்கம். சரியா? நெக்ஸ்ட் அவ்வளோதான், இந்த டாபிக் முடிச்சிச்சு. இப்போ வந்து திரும்ப ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். மனிதன் உள்ளிட்ட அனைத்து விலங்கினங்களும் தாவரங்களும் உயிர் வாழ இன்றியமையாத பகுப்பாக உள்ளது நீராகும். கரெக்டு. உலகில் உள்ள மொத்த நீரின் அளவில் 97% வந்து கடல்கள் மற்றும் பெருங்கடலிலே உள்ளது. 3% தான் நன்னீராக உள்ளது. அந்த 3% பார்த்தீங்கன்னாக்கா பனிவு படிவுகளிலும் பனிவு பாறைகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா 68.7% தான் அடங்கி இருக்குது. அதே மாதிரி ஏரிகள், ஆறுகள், குட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னது நிலத்திற்கு மேல் உள்ள நீர் அப்படின்னு பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.3% சொல்லியிருந்தாங்க. நிலத்தடி நீர் வந்து 30.1%. மண்ணில் உள்ள ஈரம் நிலத்தடியில் நீர் இருப்பதை குறிக்கிறது, சதுப்பு நிலம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இயற்கையில் நீராவி போக்கு. அப்போ இயற்கையில் வந்து நீராவி போக்கு, அப்போ நீர் வந்து நீர் சுழற்சி ஏற்படுது இல்லையா? அது எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆவியாவது, அப்புறம் ஆவி சுருங்குது, அப்புறம் மேகங்களாக சூழ்ந்து நம்ம திரும்ப மழை பொழிவு ஏற்படுத்துது. அது வந்து நீர் சுழற்சி 3 விதமாக நடக்குது. அதேமாரி புவி பரப்பின் கீழே மண்ணில் நிலைத்திருக்கும் அல்லது மண்ணில் சேர்ந்திருக்கும் நீர் நிலத்தடி நீர் என்கிறோம். அது 30.1%. சரி, புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% டேஷ் ஆகும். என்னது? உப்பு நீர் தான் கரெக்டு. பின்வருவற்றுள் எந்த நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நீர் சுழற்சியின் 3 ஸ்டேஜ் தெரியும்: ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல். அப்போ கீழே வந்து காய்ச்சி வடித்தல் தப்பு, அது ஆன்சர் கொடுத்துருங்க. பின்வரும் முறைகளில் நீராவியினை வளிமண்டலத்தில் சேர்ப்பது எது? அப்போ நீராவி போக்கு ஒன்று நடந்தாதான், அங்க ஆவியாகிறது நடந்தாதான் மேல ஆவி சுருங்குதல் நடந்து மழை பொழிவு ஏற்படுத்தும். இங்க பின்வரும் முறைகளில் நீராவியினை வளிமண்டலத்தில் சேர்ப்பது அப்படின்னு கேட்டனா, நீராவி போக்கும் ஆவியாதல் தான் வளிமண்டலத்தில் சேர்க்குது. அதுக்கப்புறம் தான் ஆவி சுருங்குதல் ஏற்பட்டு மழை பொழிவு ஏற்படும். அப்போ இது ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஆவி சுருங்குதல் வரும். ஆவி சுருங்குறதுக்கு அப்புறம் மழை பொழிவு ஏற்படும். அப்போ கேட்கறது என்னன்னா, சேர்ப்பது எதுன்னு கேட்டாங்கன்னா அப்போ 1, 4 மட்டும் தான் கரெக்டு. நன்னீரில் 30.1% நீர் எங்கே காணப்படுதுன்னா நிலத்தடி நீர்ல காணப்படுது, பூமிக்கு அடியில் இல்லையா, மண்ணிற்கு அடியில் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு ஓர்ப்பு நீர் வெளியாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நன்னீர், ஓர்ப்பு நீர், உப்பு நீர் 3 வகையாக பிரிச்சிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கேட்டாங்கனாக்கா அதை ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போ 0.05 1% வந்து நன்னீர் சொல்லியிருந்தேன். ஓர்ப்பு நீர்ன்றது 1%, 3% வந்து பார்த்தீங்கன்னா ஓர்ப்பு நீர் சொல்லியிருந்தேன். 3%க்கு மேலே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கடல், அதாவது உப்பு நீர் சொல்லினா கடல், இல்லைன்னா உப்பு நீர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டில்
வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. என்னது ஆர்ஓ வாட்டர் இல்லையா, சுத்திகரிக்கும் போது அதில் இருக்கிற உவர்ப்பு நீர் வந்து வெளியேற்றுறாங்க இல்லையா. அந்த உவர்ப்பு நீரை என்ன பண்ணணும்னாக்கா மேல பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில், அது என்னன்னாக்கா திரும்ப அதனை ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். ஏன்னா அதுல வந்து தாதுக்கள் வந்து அடங்கி இருக்கு இல்லையா, அது செடிகளுக்கும் ஒரு உரமாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இயற்கையாக கிடைக்கும் நீரில் டேஷ் சதவிகிதம் நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது. அப்போ 97% கடல் நீர், அப்போ 3% நன்னீர். அந்த நன்னீர் தான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர், ஆவியாதல். அப்ப நீர் ஆவியாக மாறதுக்கான நிகழ்வு வந்து ஆவியாதல். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே என்ன கட்டப்பட்டுள்ளது, அணை கட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஆறுகளில் பாயும் நீரின் அளவு டேஷ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும். மழை காலங்கள் தான் என்னது அதிகமா இருக்கும். நீர் சுழற்சியினை டேஷ் என்றும் அழைக்கலாம். அப்ப நீர் சுழற்சினை வேற எப்படி சொல்லலாம், ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி அப்படின்றத நம்ம மேல பார்த்தோம். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் கூட சொல்லுவாங்க, ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி வேற எப்படி சொல்லலாம், நீரியல் சுழற்சி. சரியா தவறா பார்ப்போம். ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை, தப்பு. ஏன்னா இங்க இருக்கக்கூடியது எல்லாமே நன்னீர், அது வந்து ஏதுவாக தான் இருக்கும். அதே மாதிரி நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடலாகும். நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடலா, எஸ் கடல் தான். ஏன்னா வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீரோட்டம் வந்து நிலப்பரப்பை சந்திக்கும் இடம். அந்த நீரோட்டம்னாக்கா இப்போ நீங்க மெரினா பீச் எடுத்தீங்களேன், அந்த நீர் வந்து கடற்கரையை வந்து சந்திக்கிறது இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் வந்து, அந்த நீர் பரப்பு பேர் என்ன சொல்லியிருப்போம், கடல் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டு தான். சூரிய வெப்பத்தால் நீரும் நிலப்பரப்பும் சேரக்கூடிய இடத்துக்கு வந்து என்ன சொன்னா, அது வந்து என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, கூவம் சொல்லியிருந்தோம் இல்லையா, கூவம். அதே மாதிரி சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும், தப்பு. ஆவியாதல்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படினாலும் நடக்கலாம். நீங்க வந்து சமையல் கட்டில் வந்து சமையல் செய்யும் போது ஆவியாதல் நடக்குது இல்லையா, அப்போ சூரிய வெப்பத்தால் மட்டும் இல்லை, எல்லா சில பொருட்களாலையும் ஆவியாதல் நடைபெறுது, அது தப்பு. குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும், கரெக்டு. மார்னிங் என்ன பண்ணுங்க, காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா புல்லு மேலெல்லாம் வந்து பனித்துளிகள் வந்து இருக்கும். அது என்னது, புற்களின் மீது பனித்துளி உருவாகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் நீரினை நேரடியாக பாசனத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க, நேரடியாக பயன்படுத்த முடியாது. வெள்ளம், இப்போ நீங்க கேட்கலாம் சார் செடிக்கு வந்து என்னென்ன நீர் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி கொடி மரம் எது வேணாலும் சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நன்னீர், இன்னொன்று வந்து உவர்ப்பு நீர், இது பயன்படுத்தலாம். ஏன்னா உவர்ப்பு நீர்லையும் நன்னீர்லையும் பார்த்தீங்கன்னா, நன்னீரில் வந்து என்ன சொல்லியிருந்தேன், 0.05 1% உப்பு, இதுல வந்து 1%லேருந்து 3% உப்பு. அப்போ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே செடி கொடி மரங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். அப்போ 3% மேலே இருக்கிற நீரை வந்து பயன்படுத்த முடியாது, அது செடி இறந்துடும். அதே மாதிரி பொறுத்துக்க, வெள்ளம்ன்றது என்னது, சாப்பிட்ற வெள்ளம் இல்லை, நீர் அதிகமாக பெய்து அணைகளிலிருந்தோ ஏரிகளிலிருந்தோ பெரிய குளங்களிலிருந்தோ நீர் நிரம்பி வெளியே அதிகளவு மழை வெள்ளம் போல புரண்டு வரும் இல்லையா, அதுதான் என்ன சொல்றோம், அதிகளவு மழை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்பரப்பு நீர் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், என்னென்ன மேற்பரப்பு நீர் வந்து ஏரிகள் குளங்கள் நீர்கள், அது வந்து ஏரிகள் கொடுத்துருக்காங்க. சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவியாதல் ப்ராசஸ் நடக்கும். மேகங்கள் வந்து நீராவி எல்லாம் சேர்ந்தா மேகங்கள் உருவாகுது. உறைந்த நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகளவு துருவங்கள் உறைந்த நீர். இங்க வந்து ஒப்புமை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது நீர் பற்றாக்குறை கொடுத்துருக்குறாங்க. நீர் பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா மக்கள் தொகை பெருக்கம் தட்டுப்பட்டுரும். அதே மாதிரி தான் மறுசுழற்சி, நீர் மேலாண்மை அப்படின்றது ஒன்று நடக்கலைனாக்க மறுசுழற்சியும் இங்க வந்து தடைப்படும். நிலத்தடி நீர் அப்படின்றது கிணறுகள் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மேற்பரப்பு நீர்ன்றது ஏரிகள். சரி, ஒரே ஒன்று பார்த்துடலாம். லவாய்சியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, இது ஒரு ஸ்டோரி. இவர் வந்து வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 1743 பிறந்து 1794 இறக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 51 வருஷம் வாழ்றாரு. இவர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, இவர் வந்து ஒரு மாசாரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரியில வந்து வேதியியல், தாவரவியல், வானியல், கணிதம் இது மாதிரி 4 படிப்பை படிச்சாரு. அது மட்டும் இல்லை, தந்தையும் என்ன பண்ணாரு, நீ சட்ட படிப்பை படிக்கணுமா அப்படின்னு ஆசைப்படுறதுனால சட்ட படிப்பை சேர்த்து படிச்சார். மொத்தம் ஒரு 5 விதமான படிப்பு படிச்சார். ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா வேதியியல் தான். 1771 வந்து பார்த்தீங்கன்னா மேரி அன்னைய மணந்து கொண்டார். 1771
மேரி அன்னைன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சயின்டிஸ்ட் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா துல்லியமாக அளவிடக்கூடிய கருவிகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த கருவிகள் இல்லாமல் லவாசியரால் ஆய்வுகள் வந்து என்னது மேற்கொண்டு இருக்கவே முடியாது. ஸோ அவங்களுடைய பங்களிப்பும் இந்த கண்டுபிடிப்பில் முக்கியமானதாக ஒன்று. அப்போது இந்த பாய்லே, இவர் லவாய்சியருக்கு முன்னாடி பாய்லே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம ஒரு இரும்பை சூடுபடுத்தினாக்கா ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிலோ இரும்பை சூடு பண்ணி நம்ம தராசில் வச்சிங்கனாக்கா சூடு பண்ண இரும்பு வந்து வெயிட் அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பார். யாரு? பாய்லே விதி. இரும்பு தகடை எரித்த பின் அதன் எடை அதிகமாக இருக்கிறது சொல்லிட்டு பாய்லே வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இது வந்து இந்த கூற்றை வந்து என்ன பண்ணாரு, மறு ஆய்வு செஞ்சிருப்பாரு லவாய்சியர். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு குடுவையில சூடு பண்ணிட்டு அந்த குடுவையை என்ன பண்ணுவாரு, எடை போட்டு பார்க்கும்போது வந்து அது அதே எடையில இருக்கிறத உறுதிப்படுத்தியிருப்பாரு. அதற்கு காரணம் வெளியிருக்கிற ஆக்சிஜன் தான். அப்ப என்னது, வெளியிருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்ணுவோம், அதிகப்படியான அளவு அது இழுத்து கொள்ளுகிறது. குடுவையை லேசாக தூக்கும் பொழுது காற்று வேகமாக உள்ளே நுழைந்தது. அப்போ குடுவையில் உள்ள இரும்பு தகட்டை நிறுத்து பார்த்த போது அதன் நிறை கூடியிருந்தது. அப்போ அந்த காற்றை இழுத்துட்டு என்ன ஆகுதுனாக்கா அது வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ காற்றில் உள்ள ஆக்சிஜன் தான் இந்த எடை அதிகரிப்புக்கு காரணமாக இருக்க வேண்டும். ஆக்சிஜன் திடப்பொருளாக மாறிய பிறகு குடுவையில் காற்றின் அழுத்தம் குறைந்து போய் இருக்க வேண்டும். அப்படின்னா அது வந்து திடப்பொருளா மாறி அதனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு வேதி வினையின் ஆரம்பத்தில் பொருள்களின் நிறையும் இறுதியில் இறுதியில் பொருள்களின் நிறையும் ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே பொருள்களை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. வேதிவினை கொண்டு பொருள்களின் வேதி அமைப்பை மாற்ற முடியும். அப்போ வேதி அமைப்பை கொண்டு ஒரு பொருளுடைய வேதி அமைப்பை மாற்ற முடியும் அப்படின்றத லவாய்சியர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணீங்கன்னா, சிறிய தகடோ அல்லது பெரிய தகடோ எதை சூடாக்கினாலும் நிறை வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம் மட்டுமே அதிகரிக்குள்ளது. இது கொஸ்டின்ல கேட்பாங்கப்பா. ஒரு பொருளை அது சிறிய தகடோ பெரிய தகடோ பார்த்தீங்கன்னாக்கா சூடு பண்ண என்னது 2 கிராம் தான் இன்க்ரீஸ் ஆகுதான். அது கண்டுபிடிச்சிருப்பார். அந்த 2 கிராம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது கண்டுபிடிச்சிருப்பார். இது இக்குடுவில் உள்ள ஆக்சிஜனின் அளவாகத்தான் இருக்க வேண்டும். ஆக்சிஜன் தீர்ந்து போன பின் வேதிவினை நின்று போகின்றது, நிறை அதிகரிப்பும் தடைபடுகிறது. அப்போ ஆய்வுகளை பல முறை செய்து காற்றில் ஆக்சிஜன் அளவு 20% இருக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளார். ஸோ நம்ம வந்து காற்றை பற்றி படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக ஆல்ரெடி காற்று பற்றி படிச்சிருப்போம். 20% இருக்குன்றதை நிரூபிச்சிருப்பார். அப்போ சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். துரு பிடிக்கும் போதும் பொருள்கள் எரியும் பொழுதும் இதே போன்ற ஆக்சிஜன் ஏற்றம், அதாவது அங்க துரு பிடிச்சாலும் சரி, அதே மாதிரி எரியும் போதும் சரி, அங்கேயும் ஆக்சிஜன் ஏற்றம், அது ஆக்சிஜனை சுவாச்சிட்டு தான் என்ன பண்ணுது, வெளியே விடுது. அப்போ ஒரு பொருளை எரிய வைக்கிறதுக்கும் ஒரு பொருளை மக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் தேவை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் பொருளை வந்து சுத்தி வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்சிஜன் வந்து அதிகமாக படும்போது என்ன ஆகும்னா அதனுடைய தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடும், கருப்பாக மாறிடும். அதுமாரி வந்து சுவாசிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து இன்றியமையாத ஒரு காற்றாக திகழ்கிறது. எனவே நமது சுவாசம் போது மெதுவாக எரியும் நிகழ்விற்கு சமமானது என கூறினார். லவாய்சியர் ஆய்வுகள் காற்று ஒரு கலவை என நிரூபித்தன. அப்போ இவருடைய கண்டுபிடிப்பின் அடிப்படையில அது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, அது வந்து என்னது, ஒரு கலவை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்போ லவாய்சியர் நீரானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவானது என நிரூபித்தார். 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் கலந்த H2O என்ற மூலக்கூறு தான் நீர் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருப்பார். அப்போ நம்ம பஞ்சபூதம் நீங்க படிச்சிருப்பீங்க, நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு படிச்சிருப்பீங்க. இந்த பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா, நீரும் காற்றும் அடிப்படை பொருள்கள் அல்ல, அது ஒரு அடிப்படை பொருள்கள் அல்ல என நிறுவியதன் தொடர்ச்சியாக பஞ்சபூதம் என்ற கருத்து அடிபட்டு போனது. ஏன்னா அது ஒரு தனியா ஒரு அடிப்படை பொருள் இல்லை, அது ஒரு கலவை. நீர்ன்றது ஒரு கலவை H2O, காற்றுன்றது பல பல ஆக்சிஜன் பல மூலக்கூறுகள் அடங்கிய கலவை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இது மாதிரி நிறைய ஆர்கான், இது மாதிரி நிறைய ஹைட்ரஜன், இது மாதிரி நிறைய நைட்ரஜன், ஹைட்ரஜன், இது மாதிரி நிறைய காற்றுகள் கலந்த ஒரு கலவை அப்படின்றது பார்த்துருப்போம். அப்போ பஞ்சபூதன்றது என்னது, அது வந்து என்னது உடைச்சிட்டு அப்புறமா அது என்னது, அறிவியலுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது. அப்போ பொருள்கள் வெவ்வேறு கனிமங்களின் அணுக்களால் ஆக்கப்பட்டு இருக்கின்றன என்ற கருத்து எழுந்துள்ளது. அப்போ வேதியியலின் புதிய சகாப்தம் துவங்கியது. அப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இவர் என்ன பண்ணியிருப்பார்னா லவாய்சியர் தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வேதியியலுக்கு அடிப்படையாக அமைந்தது. இவர் வந்து என்னது எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்றதை இவர் தான் முதல்ல உருவாக்கியிருப்பாரு. அது எப்பன்னா 1789 ஆண்டு வெளியிட்டிருப்பாரு. 1789 நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் என லவாசியர் போற்றப்படுகிறார். அப்போ கொஸ்டின் வந்து கேட்பாங்க, நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் யார்? லவாய்சியர். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ்ன்னா அதில் கேளுங்க. உங்களுக்கு வேறு எதனா சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கு, அதேமாரி டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆர்ஆர்பி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் என படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ உங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுங்கள். நிறைய கிளாஸஸ் வந்து நாங்கள் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைன் பை லைன் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான கேரண்டி எங்களால் கொடுக்க முடியும். ஆஃப்லைன் கிளாஸ் வேணுன்றவங்க வந்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள துத்திப்பட்டு என்ற, அதாவது அடுக்கும்பாறைக்கு நியர்பை துத்திப்பட்டு அருகில் உள்ள மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி உள்ளது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸ் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. நீங்கள் எந்த கிளாஸ் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் கம்மி தான். மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு, குரூப் 4 எக்ஸாமுக்கு, அதேமாதிரி அக்டோபர் மாதம் வரக்கூடிய குரூப்புக்கும் நல்ல ட்ரைனிங் தரோம், கோச்சிங் தரோம். உங்களுக்கு கேரண்டி எல்லாமே நாங்கள் தரோம். வாங்க வந்து கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். அதேமாரி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.